இன்று டெல்லியில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி பகுதிக்கு வருகிறார். அந்த பகுதியில் வந்து மெட்ரோ ட்ரெயின் உள்ளிட்டவை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக வருகிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அத்தனையுமே வந்து ஓசூர் பகுதியில் வந்து டிவேஷன் ஆகுது. ஓசூர் பகுதி, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து டிவேஷன் ஆகுது. அந்த இடத்துல இருந்து ஓசூர் சீதாராமன் நகர் பகுதியிலிருந்து ரிங் ரோடு இஎஸ்ஐ வழியாக திருப்பி விடுறாங்க. அதே போல அந்த வழியிலிருந்து மெயின் ரோட்ல இஎஸ்ஐ வழியா போற வழி வாகனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு உள்ள வந்து அலோடு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஏன் அது கிடையாதுன்னா வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு, ரெண்டாவது பாரத பிரதமர் வந்து பல்வேறு நிகழ்ச்சி வந்து தொடங்கிக்கிறதுக்காக பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வருகிறாரு. இந்த நிலையில வந்து போலீஸ் வந்து அவருக்கு பாதுகாப்பு கருதி வந்து பாத்தீங்கன்னா மாநில எல்லையிலே வாகனங்களை தடுத்து அந்தந்த பகுதியிலிருந்து அவுட்டர்ல போற மாதிரி விடுறாங்க. அதாவது நைஸ் ரோடு, எலக்ட்ரானிக் சிட்டி நைஸ் ரோட்ல கூட வாகனங்கள் அனுமதி இல்லாத இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இஎஸ்ஐ பகுதியில் இருந்து பாத்தீங்கன்னா தளி வழியாக ஆனைக்கல் வழி சென்று அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஊருக்குள்ள நிலையாம அவுட்டர் ரிங் ரோட்ல போற மாதிரி குறிப்பா வந்து லாரிகள், டாடா ஏசி, சின்ன சின்ன ட்ரக் வாகனங்கள் கூட எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. குறிப்பா பால் வண்டி கூட எலக்ட்ரானிக் சிட்டி உள்ள போகாத அளவுக்கு வாகனங்களை திருப்பி விடுறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வர்றதுனால இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் வந்து விடுமுறை என்பதனால போக்குவரத்து நெரிசல் குறைவாகவே காணப்படுகிறது. இருப்பினும் பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த நிலையில வந்து சிப்காட் பகுதியில் வந்து சிப்காட் காவல் ஆய்வாளர் முத்தமிழ் செல்வன், சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து காவலர்கள் வந்து சீர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே போன்று ஓசூர் பகுதியில் வந்து நகர காவல் ஆய்வாளர் நாகராஜ் சார் தலைமையில வந்து இந்த சர்ச் பகுதியில் வந்து அங்கேயே உள்ள வாகனங்களை தீப்பிட்டு தனி வழியாக வந்து பெங்களூர் செல்லக்கூடிய வாகனங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பாரத பிரதமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒரு 2:30 மணி அளவில் வந்து முடிச்சிருவாரு. 2:40 வந்து பெங்களூர் ஏர்போர்ட்ல வந்து பிளைட் ஏறிடுவாரு. அதுக்கப்புறம் வழக்கமா வந்து வாகனங்களை வந்து வழக்கமா எல்லா பாதையிலும் செல்லலாம் என்று காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. நன்றி.